வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேலா கெஸ்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நீங்கள் நம்ம நேற்று என்ன சொன்னோம், 5ஆம் நம்பருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தாங்க மேக்ஸிமம் வரும், வேறு எதுவும் வராதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் வரும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா, செம்ம வரும். நீங்கள் அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும், மேட்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. செம்ம வின்னிங் 53ங்கிற நம்பர் நமக்கு செம்ம வின்னிங். இன்றைக்கி நீங்கள் நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதும் தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 53 ஆட்டத்தில் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துருச்சு செம்மையாக. அதே மாதிரி பி போர்டு குறிப்பிட்டு நமக்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் நமக்கு வந்துருச்சு. 0 நமக்கு வரல. நம்ம 0 என்ன எதிர்பார்த்தோன்னா, 0 வந்து நமக்கு எப்படின்னா நம்ம 0 எதிர்பார்க்கல. அதுக்கு பதில் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன். ஏன்னா அது வந்து நமக்கு இந்த மாதத்துலேயே பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் இருந்துச்சு. இந்த மாதம் பூராமே 5ஆம் நம்பர் வரல, வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி 3ஆம் நம்பர் பேசிக்காக எதிர்பார்த்தோன்னா, பேசிக்காக 3ஆம் நம்பர் வரும். எனக்கு 4க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அது வந்துருச்சு. நமக்கு வேணால் 0 மட்டும்தான் இல்லைங்க, 53ங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வந்துருச்சு. இதைத்தான் நம்ம நேற்று ஆல்போர்டில் சொல்லி அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது 35ஆக இருக்கலாம், அல்லது 53ஆக இருக்கலாம். அதாவது நம்ம தெளிவாக சொன்னோம். 53ஆக கூட இருக்கலாம், 53, 35 இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இது சொன்ன மாதிரி நமக்கு 53 நமக்கு செம்மையாக ஒரு வினிங். நமக்கு 2 நம்பருமே அழகாக கொடுத்தாங்க. பட் இதில் என்ன, சி போர்டு மட்டும், பி போர்டு மட்டும், நம்ம ஏ போர்டு மட்டும் நமக்கு கெஸ் பண்ண மாதிரி வரல. நம்ம வேறு மாதிரி எதிர்பார்த்தோம் பி போர்டு, ஆனால் அது வேறு மாதிரி வந்துருச்சு. சரிங்களா. அதே மாதிரி ஒரு செம்ம வின்னிங்காக தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஏ போர்டு வந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம்னா, 7ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஏ போர்டு 7ஆம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு, பட் வரல. அதுக்கு பதிலாக 0 வந்துருச்சு. 2க்கு 0. இப்போ அதில் தெரியுதுங்களா, 2க்கு 0ங்கிறது அழகாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. 2க்கு 0 அப்படிங்கிறது அழகாக மேட்ச் ஆகிருக்கு. 2க்கு 0 அப்படிங்கிறது அழகாக மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி தான் நம்ம எப்போயுமே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் நம்பருக்குலாம் பேசிக்காக வந்து 0 மேட்ச் ஆகும். சரிங்களா. எப்போயுமே 2ஆம் நம்பருக்கு 0, 0க்கு 2ஆம் நம்பரு பேசிக்காக வரும். என்ன காரணம்னா, 5க்கு 2ன்னு மேட்ச் ஆச்சுனாவே 0க்கு 2ன்னு மேட்ச் ஆகிடும். சரிங்களா. ஏன்னா இந்த மாதம் எங்கேயாவது 5க்கு 2ன்னு மேட்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள். மேட்ச் ஆகிருக்கும், இங்கே பாருங்கள், ஆகிருக்கு பார்த்தீங்களா. மேட்ச் ஆகிடுச்சுனாலே நமக்கு 2க்கு 0, 0க்கு 2ன்னு மேட்ச் ஆகிரும். அதுதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒவ்வொரு டைம் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு கணக்கு வரப்போ, நீங்கள் இப்போ நீங்கள் 2ஆம் நம்பர் வரப்போ உங்களுக்கு கீழே 0ன்னு கணக்கு வருது. என்னங்க 2க்கு 0ன்னு கணக்கு வருதான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அடுத்து அப்படியே மேலே பாருங்கள், எங்கேயாச்சும் 5க்கு 2 இல்லை 2க்கு 5ன்னு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆகிடுச்சு, இருக்குது, இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னா அடுத்து இந்த நம்பர் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. நீங்கள் அதை எப்போயுமே கவனத்தில் வச்சுக்கலாம். அது மாதிரி ஆனால் தான் எப்போயுமே வின்னிங் எடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம். சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வர்றப்போ 0க்கு 2ன்னு வரப்போ, 2க்கு 0ன்னு வரப்போ இந்த மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறத மட்டும் பார்த்தா போதும், கட்டாயமாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதுன்னா. அதே மாதிரி இந்த நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தான் 053 வந்துருச்சுல்ல. அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 50-50 குழுக்கள் தான் இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 111வது குழுக்கள். அப்போ 3 1ஆம் நம்பர் நமக்கு வருது. 1 1 1 3 1ஆம் நம்பர் வருது. அது போக பெண்டிங் நம்பரில் நமக்கு என்னென்ன பெண்டிங் நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பரில் அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து 53 நாளாக பெண்டிங்லேயும், அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் தான் அதிகமாக நமக்கு பெண்டிங் நம்பரில் நிற்கிது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கி 1ஆம் நம்பர் அதிகமாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கணக்கு வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒரு வின்னிங் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 50-50 குழுக்கள். 50-50 பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, 50-50 வந்து நமக்கு இது 2வது குழுக்கள். ஃபஸ்ட்டு குழுக்கள் வந்து நமக்கு என்ன ஆடினாங்கன்னா 50-50ல் 935 ஆடினாங்க. செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 978 ஆடினாங்க இல்லையா. அப்போ 2 நம்பருமே 9 நம்பரை பேஸ் பண்ணி தான் ஆடிக்கிறாங்க. அதாவது 9 3 9 5. முதல் ரிசல்ட்டில் வந்து 9 3 5, செகண்ட் ரிசல்ட் வந்து 9, அதே மாதிரி 7 8 இது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி கணக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 053க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் பேஸ்ட்டாகவே இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டு நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க, 0க்கும் 6 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா. 0 வந்து 6ஆம் நம்பர். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0க்கு 1ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. 0க்கு 1 வந்தாலும், அதே மாதிரி 1க்கு 0 வந்தாலும்
சரிங்களா. இதுதான் பேசிக்காக வரும். அது என்ன வரும், 6ஆம் நம்பர் தான் வரும். அது 6ஆம் நம்பர் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதுவும் பெண்டிங் நம்பராகவும் கூட இருக்குது. 6ஆம் நம்பர் எத்தனை நாளுங்க பெண்டிங் இருக்குது அப்படின்னா 22 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 7ங்கிற இந்த 2 நம்பருக்கான சோர்ஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி. சரிங்களா. உங்களுக்கு 6, 7 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏ போர்டு மேக்ஸிமம் ஏ போர்டு அப்படி தான் வரணும். ஏன்னா பெண்டிங் நம்பருங்க ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 7ஆம் நம்பர் 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி ஏன்னா 0க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 0க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போ இந்த 2 நம்பருமே நமக்கு ரொம்ப சாத்தியமான நம்பராக தான் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள், அதாவது ஏ போர்டில் வந்து 7 அல்லது 6 இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த 2 நம்பரையும் கொண்டு வரோம். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் இங்கே 1ஆம் நம்பர் தான் நமக்கு காமிக்குது. நமக்கு என்ன எதிர்பார்க்கணும், டபுள் 1 எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. அப்படி வந்துச்சுன்னா 611, 711 அப்படிங்கிற மாதிரி மெத்தட்லேயும் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம்ங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது. ஏங்க ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வைக்க மாட்டாங்களா அப்படின்னா, ஏ போர்டை விட எனக்கு என்னமோ பிசியில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா 2 போர்டையும் தலையில் அடித்த மாதிரி உடனே எடுக்க மாட்டாங்க. எப்போயுமே நல்லா தெரிஞ்சுங்க, எப்போயுமே 2 போர்டுமே உங்களுக்கு சரியாக 53, 33 2 போர்டுமே பெண்டிங்கில் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அதிகமாக பெண்டிங்கில் இல்லாத ஒரு 1ஆம் நம்பரையும் இன்னொரு 1ஆம் நம்பரையும் தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல வந்து 3ஆம் நம்பர் பி போர்டில் இருக்கிறத எடுப்பாங்க. அடுத்தது வந்து 1ஆம் நம்பர் சி போர்டில் இருக்கிற அந்த 33 பெண்டிங், அதாவது பிசியில் வந்து 11 அப்படின்னு நடக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை எல்லாம் இருக்க முடியாது. அது மாதிரி ஏதாவது பிசியில் 11 அப்படின்னு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இது பேசிக்காக நம்ம பி போர்டில் அப்படி தான் வருது. இப்படி நம்ம 11 டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் அந்த 11 எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து 4ஆம் நம்பரே நமக்கு எங்கே வரணும், பி போர்ட்லேயே வரணும். எப்படிங்கிறீங்கன்னா அதாவது நாளைக்கு 4க்கு 5, 5க்கு 4ங்கிற நம்பர் திரும்ப வந்துடும். நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக 4 நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் திரும்ப அடிச்சிருக்காங்க. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா திரும்பவும் வந்து நமக்கு அந்த இடத்துல 4ஆம் நம்பர் தான் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 4, 5, 4 அப்படின்னு தான் அந்த ஆட்டம் வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், திரும்பவும் நாளைக்கு 4ஆம் நம்பருக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரிங்க, 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வரலைன்னு என்னங்க பண்ணணும், 9ஆம் நம்பராக அந்த இடத்துல வந்துடணும். ஏன் அப்படின்னா அதாவது 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 4, 5, 4ன்னு திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த 2 நம்பரையும் சேர்த்து கொடுக்குறோம். நம்ம போட்ட வரைக்கும் திரும்ப 4ஆம் நம்பர் வந்து பி போர்ட்லேயே திரும்ப உட்காரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி அப்படி 4ஆம் நம்பர் உட்காரலங்கிற பட்சத்தில் 9ஆம் நம்பர் அந்த இடத்துல உட்காந்துரும். ஏன்னா நமக்கு 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக இருக்கிறதுனால இந்த 2 நம்பரையும் சேர்த்த மாதிரியே கொடுக்குறோம். சரிங்களா. இப்போ நாளைக்கு 4, 9ங்கிறத நம்ம பி போர்டில் எதிர்பார்க்கலாம்ங்கிறத ஓப்பனாக சொல்கிறோம் நம்ம. சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படின்னு. ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் வந்து இங்கே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 945 இருக்கு இல்லையா. அந்த 945 வந்தால் 459 வந்துடணும். இல்லை அப்படின்னா 454ன்னு வந்துடணும். சரிங்களா. இந்த 2 நம்பரை தான் நமக்கு இங்கே சாத்தியக்கூறாக இருக்குது பி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும். அதனால தான் பி போர்டில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒன்று வந்தால் 4ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 9ஆம் நம்பர் வரணும். இந்த 2 நம்பருமே இங்கே ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம அது தெளிவாக சொல்கிறோம் பி போர்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் சி போர்டில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 8ஆம் நம்பர். என்னங்க 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க திடீர்னு அப்படின்னா, நமக்கு என்ன தெரியுமா தோணுது, அதாவது 258 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் 258 அப்படின்னா, இங்கே ஒரு பாருங்கள், 258ங்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்குது. அந்த நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா நமக்கு நாளைக்கு 8ஆம் நம்பரும் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏங்க சி போர்டு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னா, சி போர்டில் தான் நமக்கு திரும்ப 8ஆம் நம்பர் வருது. அதனால தான் 3க்கு 8 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 438 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 438க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 483 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை கணக்கு வச்சு 438ங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். 438க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சி போர்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டில் நம்ம 8ஆம் நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் என்னங்க 1ஆம் நம்பர் பிசியில் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஏன்னா சி போர்டில் எனக்கு சி போர்டில் மட்டும்தான் 1ஆம் நம்பர் கணக்கில் வருது. ஏன்னா 431, 438 இந்த 2 நம்பர் தான் நமக்கு நாளைக்கு சி போர்டு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படிங்கிறதுனால நம்ம தெளிவாக சொல்கிறோம். இது மாதிரி பேஸ்ட், அதாவது 684, 648,
791 இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நாளைக்கு ஆடணும். அதிகபட்சமாக ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் அதில் தான் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அதிகபட்சமான நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் பேஸ்டாக யாருக்காச்சும் வருது கணக்கு அப்படின்னு எடுங்க. ஏன் 5ஆம் நம்பர் பேஸ்டாக கொடுக்குறோன்னா திரும்ப வந்து நமக்கு இன்றைக்கி 0 கிடச்சிருக்கு. 0 திரும்ப கிடச்சதுனால நமக்கு திரும்ப வந்து ஏதோ ஒரு இடத்துல 5ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இதில் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து ரொம்பவே ஃபேவரபுளான நம்பர் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 648ன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 791. சரிங்களா? அப்போ 8ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரிங்களா? அது மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா 258ன்னு வரணும், இல்லை 251. 2 நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் குறிப்பாக 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. பி போர்டில் 4ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டு 6, 7ங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆல் போர்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 4 நம்பர் கொடுத்துருக்கோமா, அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் ரொம்பவுமே ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பரை பேஸாக வச்சு மட்டுமே எனக்கு ஒன்று தான் 053க்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் என்னவோ அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.